திருஉத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் அல்லது உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் என்பது தமிழ்நாட்டில் இராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். இங்கு மங்களேசுவரி சமேத மங்களேசுவரர் சிவன் கோவில் எனும் பிரபலமான இந்து கோவில் உள்ளது. 5½ அடி உயரம், முழுவதும் விலை மதிப்பிட முடியாத மரகத திருமேனி. நடராசர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சியளிக்கிறார். மதுரை இராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி, சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி இராமநாதபுரத்திற்கு 10 கி.மீ. முன்பாகவே வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று இவ்வூரை அடையலாம். இவ்வூர் கோயிலிலுள்ள சிவபெருமானை திருவாசகம் 38 இடங்களில் குறிப்பிட்டு திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினை கொண்டது. தேவார பாடல்கள் இதனை பாடவில்லை. இக்கோயிலின் தலமரம் இலந்தை, இலவந்திகை என்னும் சொல்லே மருவி இலந்தை என கருதுகின்றனர். இதனால் சங்ககால இலவந்திகை பள்ளி, இக்கால உத்தரகோசமங்கை என கருதுகின்றனர். இவ்வூர் சிவனுக்கு வழிபாட்டுக்கு உரியதல்லாமல் போன தாழம்பூவும் சாத்தப்படுகிறது. மண்டோதரி இவ்வூர் இறைவனை வழிபட்டு இராவணனை கணவனாக பெற்றதாக ஒரு கதை உண்டு. இக்கோயிலில் மங்களநாதர் சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளும், நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி, பைரவர், சண்டிகேஸ்வரர், பாலபைரவர் உபசன்னதிகளும் உள்ளன. இங்கு கோயில் குளம் உள்ளது. இக்கோயிலில் 7 நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 5 கோபுரங்கள் உள்ளன. உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாழிகளில் 2 யாழிகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது. கையை நுழைத்து இந்த பந்தை நகர்த்த முடியும். இக்கோயிலில் காரணாகம முறைப்படி வழிபாடு நடக்கிறது. 1. சித்திரை மார்கழி மாதம் 8ஆம் நாள் திருக்கல்யாணம், 9ஆம் நாள் தேர்விழா, மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது. மார்கழி திருவாதிரையில் அன்று ஒரு நாள் மட்டுமே நடராசருக்கு சந்தனக்காப்பு முழுவதும் களையப்பட்டு இரவு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம் நடைபெறுகிறது. இலலை திருவிழாவாக நடைபெறுகிறது. காரணாகம முறைப்படி வழிபாடு நடத்தப்படுகிறது.